வணக்கம். நம்ம இப்போ பிஸ்னஸ் கார்டு எப்படி ஆன்லைன் எடிட்டிங் டூலில் பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ணது ஃபோட்டோபே ஆன்லைன் ஆப். ஓகேங்களா? ஸோ கூகுள் சர்ச்சில் ஃபோட்டோபேன்னு சர்ச் பண்ணுங்கள். இது ஃபர்ஸ்ட் லிங்க் ஃபோட்டோபே வந்துடும். ஸோ இதில் வந்து நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணோம்னா இதில் லேஅவுட்ஸ் நமக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இதில் நம்ம பிரிண்டில் செலக்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் கார்டோட சைஸ் வந்து ஸ்டாண்டர்டாக இதுலேயே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இன்ச்சஸில் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச் வித் 2 இன்ச் ஹைட். இதான் பிஸ்னஸ் கார்டோட ஸ்டாண்டர்ட் வித் அண்ட் ஹைட். ஓகேங்களா? இதை கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஒரு லேஅவுட் க்ரியேட் ஆகிடும். நம்ம விசிட்டிங் கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி விசிட்டிங்கான தேவையான பொருள் இன்க்ரீடியன்ட் எல்லாமே எடுத்து வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு நன்லைமோட விசிட்டிங் கார்டு பண்ணுறதுக்குண்டான இன்க்ரீடியன்ட், நன்லைமோட லோகோ. இது நம்ம இந்த ஃபோல்டர்லேயே வச்சுருக்கோம், பிஎன்ஜியாக வச்சுருக்கோம் டிரான்ஸ்பரண்ட்டாக. அதுக்கப்புறம் நம்ம 2 லேயரில் பண்ண போகிறோம். பாட்டம் கலர் அண்ட் டாப் கலர்னு 2 கலரில் பண்ண போகிறோம். அதனால் 2 கலர் கோட் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கலர் கோடு வந்து RGB வேல்யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னென்ன டெக்ஸ்ட் வரப்போகுதுன்றதை எடுத்து வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காண்டாக்ட் நம்பர், நம்ம என்ன ப்ராடக்ட் பண்ணுறோம், பயோ என்சைம் பேஸ்டு ப்ராடக்ட், பர்சனல் அண்ட் ஹோம் கேர் ப்ராடக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டா நேம் அண்ட் மெயில் ஐடி, அப்புறம் நம்ம நேம், அது எந்தெந்த ஃபாண்ட்டில் போட போகிறோம், எந்த கலர் கோடில் போட போகிறோன்றதை டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான பிஸ்னஸ் கார்டு க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ட். தென் பிஸ்னஸ் கார்டோட எவ்வளோ பேடிங் செட் பண்ணலாம், எங்கே எது வரப்போகிறோம் அப்படின்றதில் ஒரு பேசிக் நம்பர்ஸ் எல்லாமே சென்டிமீட்டரில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து ரூலர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும். இல்லை வியூவில் போனீங்கன்னா ஆட் ரூலர்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து இன்ச்சஸில் இருக்குது, நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம சென்டிமீட்டரில் தான் எல்லா அளவுமே இப்போது மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பேடிங் வைக்கிறோம். நம்ம பேடிங் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோம், எல்லா சைடுமே 0.5 சென்டிமீட்டர் பேடிங் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரூலர்லேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு லைன் கிரியேட் ஆகி வரும். ஸோ இதை வந்து 0.5 சென்டிமீட்டரில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி 4 சைட்ஸுமே பண்ணுறோம். ஒரு சைட்ஸுமே பேடிங் ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கண்டென்ட் எல்லாமே இந்த பேடிங்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிஸ்னஸ் கார்டு பார்க்கும்போது அவுட்டர் சைடில் ஸ்பேசஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டபுள் கலர் பண்ணலான்ற நம்ம பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து இது வந்து பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு பாட்டம் கலர். நம்ம பாட்டம் கலர் வந்து இந்த கலர் கோட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் கலர் கோடை கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் இதில் பெயிண்ட் பக்கெட் இருக்கும். பெயிண்ட் பக்கெட் எடுத்து நம்ம ஃபில் பண்ணோம்னா ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? இது வந்து நம்ம பாட்டம் கலராக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாப்புக்கு ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் எடுத்துகிட்டு இதில் ட்ரா பண்ண போகிறோம். ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்ம 3 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் கலர் எப்படி ஃபில் பண்ணுறதுனா, இங்கே மேலே ஆப்ஷன்ஸ் இருக்கும், ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர். நமக்கு ஸ்ட்ரோக் கலர் தேவையில்லை. நம்ம ஃபில் கலரை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் ஒரு கலர் பிக்கர் யூஸ் ஆகும். நீங்கள் இதில் கூட கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி கலர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம், நம்மளோட தீம் கலரை. ஸோ தீம் கலர் கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஃபில் ஆகிடும். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ரோக் தேவையில்லை. ஓகே, தென் நம்ம லோகோ எடுத்துக்கலாம். லோகோ பிஎன்ஜியாக வச்சுருக்கோம். இது வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து நம்ம பர்சன்டேஜுக்கு மாற்றிட்டு மிடில் ஒரு ரூலர் வச்சுக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே மிடில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஆட் பண்ண மாதிரியே நம்ம டாப் லேயருக்கு மட்டும் ஹரிசாண்டல் ரூலர் ஒன்று ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாப்போட ஸ்பேஸ் வந்து டாப்போட ஹைட் வந்து 3 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கோம். அதில் பேடிங் போயிடுச்சுன்னா 2.5. ஸோ 2.5ல் பாதி தான் நம்ம இங்கே மிடில் வைக்க முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு லேயர் எடுத்து வந்தீங்கன்னா 1.75 கிட்ட வச்சுப்போம். ஸோ பேடிங் லெஸ் பண்ணதுக்கப்புறம் இது கரெக்டாக மிடில் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நமக்கு தேவை இமேஜ்.
இல்லை ஆல்ரெடி நம்ம வச்சுக்கிற பிஎன்ஜி எடுத்து நம்ம உள்ளே ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் பிஎன்ஜி லோகோ. இது பாட்டமில் போயிடுச்சு. ஸோ அகைன் நம்ம எடுத்து மேலே போட்டோம்னா நமக்கு மேலே வந்துடும். ஸோ இதை மூவ் பண்ணி நம்ம மிடில் வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லோகோ வச்சாச்சு. பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணியாச்சு. டாப் கலர் செட் பண்ணியாச்சு. லோகோ வச்சாச்சு. இனிமேல் நம்ம டெக்ஸ்ட்டு தான். டெக்ஸ்ட்டு வந்து 1 2 3 4 டெக்ஸ்ட்டு ஃபீல்டு நமக்கு தேவை. இல்லை டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணால் போதும். நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுக்கனால இதில் பேஸ்ட் பண்ணால் போதும். இது எல்லாமே ஆல்ரெடி ப்ரீடிஃபைனான கலரில் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மறுபடியும் ஃபாண்ட்டை மாற்றிக்கலாம். ஸோ எகெயின் மூவிங் டூலுக்கும் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி ஒரு 3 டைம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டெக்ஸ்ட் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு நம்பரோட பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் கலர் ஆல் 0. ஃபாண்ட் சைஸ் 28. ஓகே. நம்ம செலக்ட் ஆல் பண்ணிக்கிட்டு இல்லை புக்கு ஃபாண்ட் 28 அண்ட் ஓகே. ஸோ நம்ம கலர் செலக்ட் பண்ணவே இல்லை. பிளாக் கலர் ஜஸ்ட்டு ஓகே. நமக்கு டிக்கை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை மூவ் பண்ணி இந்த பேடிங்கோட பாட்டமில் வச்சுப்போம். ஃபோன் நம்பருக்கு அடுத்த டெக்ஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான் வேலை. ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸாக புக்குன்னு கொடுத்துருந்தேன். பட் நம்ம இதை வந்து போர்டில் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? செகண்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் டேப் பண்ணோம்னா அதில் செலெக்ஷன் ஆகிடும். ஸோ அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு போல்டு சைஸ் வந்து 40 ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. கலர் கோடு வந்து 3E6150. ஓகே. இது வந்து பெருசாகிறனால நம்ம டபுள் லைனில் என்ட்ரு அடித்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இதையுமே இந்த மிடில் லைனோட ஃபிட் பண்ணிடலாம். ஓகே. ஜஸ்ட் நெக்ஸ்ட் ஒன். இதில் வந்து நம்மளோட சோஷியல் மீடியாவோட நேம் அண்ட் மெயில் ஐடி வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுவுமே 2 லைனில், இதுவுமே சேம் கலர். ஸோ ஆல்ரெடி கலர் செலக்ட் பண்ண தேவையில்ல, கரெக்டாக தான் இருக்கும். ஃபாண்ட்டு மட்டும் புக் 28. வேணுங்கிற அளவுக்கு ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ரைட் சைடு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரைட் லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா தட்ஸ் இட். நம்ம இதை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ரூலரோட எட்ஜில் வச்சுருவோம். ஓகேங்களா? நம்ம அடுத்து நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபீல்டு. இதில் நம்ம பேர் போட போகிறோம். அகெயின் சேம், டபுள் கிளிக் அண்ட் காப்பி த நேம். பேஸ்ட் பண்ணினா பேஸ்ட் ஆகிடும். அகெயின் ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். புக் 28. கலர் ஆல்ரெடி இருக்கிற கலர் தான். ஜஸ்ட் ஓகே.
இதை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லெஃப்ட் அலைன் கொடுத்துக்கலாம். இன்னும் இதில் ஃபாண்ட்டு கரெக்டாக செட் ஆகலை. ஸோ டபுள் கிளிக், எல்லாத்தையும் செலக்ட் ஆல் பண்ணிவிட்டு புக் 28. இதை வந்து லெஃப்ட் சைடு பாட்டமில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நம்மளோட கார்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம பிஸ்னஸ் கார்டு ஃப்ரண்ட் பேஜ் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அது விசுவலாக வியூ பண்ணி பார்க்குறதுக்காக நம்ம இந்த கைடு ரூலர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இல்லை வியூவில் போயிட்டு ஷோவில் போயிட்டு கைடை ரிமூவ் பண்ணோம்னா கைட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோல் ரிமூவ் பண்ணால் இதான் நம்மளோட கார்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம எலமெண்ட் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட். இப்போ நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குவாலிட்டி பெருசு பண்ணாலும் சின்னது பண்ணாலும் அதே மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்ச்சஸில் நம்ம கிரியேட் பண்ணது கரெக்டாக இருக்கும். 3.5 and 2 inches. சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஜஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற பிரிண்டிங் கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம்.